ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அருகே காணாமல் போன தமிழ்நாட்டு மீனவர் ஆற்றில் சடலமாக மீட்பு. கர்நாடக வனத்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தாரா என விசாரணை. துப்பாக்கிச்சூடு நடத்திய வேட்டைக்காரர்களை விரட்ட வானத்தை நோக்கி சுட்டோம். 4 பேரும் தமிழ்நாட்டு ஆற்றுப்பகுதியில் தப்பிச் சென்றதாகவும் கர்நாடக வனத்துறை விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வீதி வீதியாக பரப்புரை. தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் எல்.கே. சுதீஷ். சென்னையை நோக்கி வரும் அரசு பேருந்துகளை இனி தாம்பரம் வழியாக இயக்கலாம். தாம்பரம், குரோம்பேட்டை, வடபழனி செல்லும் பயணிகள் பயனடையும் வகையில் போக்குவரத்து துறை நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மா ராஜினாமா. இந்திய வீரர்கள் ஊக்கமருந்து எடுத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முடிவு. டெல்லி, மும்பையில் உள்ள டுவிட்டர் அலுவலகங்களை மூடினார் எலன் மஸ்க். பெங்களூருவில் உள்ள அலுவலகம் மட்டும் செயல்படும் என அறிவிப்பு. சென்னையில் கரும்புடன் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது. கரும்புக்கான ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கக் கோரி போராட்டம். தேமுதிக தற்போதைக்கு யாருடனும் கூட்டணியில் இல்லை. நியூஸ் 18க்கு அளித்த சிறப்பு பேட்டியில் எல்.கே. சுதீஷ் தகவல். திண்டுக்கல் அருகே சின்னாளப்பட்டியில் பினாயிலை குடித்த மாணவிகள். சாதி பாகுபாடு காட்டிய புகாரில் தலைமை ஆசிரியை உள்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு வழக்கு. உதகையில் இசை நிகழ்ச்சி நடத்துவதாக 500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று மோசடி என புகார். 10 லட்சம் மோசடி செய்ததாக 4 இளைஞர்கள் கைது. தென்காசியில் மட்டுமே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு பதில் மனு. உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் மின்கம்பங்களில் கட்டப்பட்டுள்ள கேபிள் வயர்களை 15 நாட்களில் அகற்ற வேண்டும். கேபிள் ஆபரேட்டர்களுக்கு மின் வாரியம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. அதிவேகமாக வெளியேறிய தண்ணீரால் சாலைகள் சேதம். மாமல்லபுரம் அருகே வடநெம்மேலியில் வயதான தம்பதி கொலை. நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை. 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கோவை, மதுரையில் உச்சகட்ட பாதுகாப்பு. கர்நாடகாவிலும் ராமர் கோவில் கட்டப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கோவில்கள், மடங்கள் கட்ட 1000 கோடி ஒதுக்கீடு. தங்கம் விலை மீண்டும் 42,000 ரூபாய்க்கு குறைந்தது. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் சரிவு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும் ஆஸ்திரேலியா. இந்திய அணியில் ஷமி, அஸ்வின் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். சென்னையை
நோக்கி வரும் அரசு பேருந்துகள் அனைத்தும் தாம்பரம் வழியாக இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக அனைத்து ஊர்களில் இருந்து சென்னை வந்தடையும் அரசு பேருந்துகள் அனைத்தும் தாம்பரம் வழியாக இயக்க அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தாம்பரம் பேருந்து நிறுத்த ஷெட்டை தள்ளி இடதுபுறமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாம்பரம், குரோம்பேட்டை, வடபழனி செல்லும் பயணிகள் பயனடைவார்கள் என்றும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் எனவும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் மாலை 5 மணிக்கு மேல் பெருங்களத்தூர் வழியாக சென்னை வரும் அரசு பேருந்துகள் மட்டும் மதுரவாயில் சுங்கச்சாவடி வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் உள் விவகாரங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை கசியவிட்டதாக சர்ச்சையில் சிக்கிய தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனியார் தொலைக்காட்சி நடத்திய ரகசிய ஆபரேஷனில் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மா தெரிவித்திருந்தார். இந்திய அணி வீரர்கள் முழு உடல் தகுதியுடன் இல்லாவிட்டாலும் கூட அணியில் இடம்பெறுவதற்காக ஊசி போட்டுக் கொள்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். ரோஹித் சர்மாவை டெஸ்ட் அணியின் கேப்டனாக நியமிப்பதில் அப்போதைய கிரிக்கெட் வாரிய தலைவர் சவுரவ் கங்குலிக்கு விருப்பமில்லை என்றும் கங்குலிக்கு கோலியை பிடிக்கவில்லை என்றும் அவர் பேசியிருந்தார். இந்திய அணி தொடர்பான பல ரகசியங்களை சேத்தன் சர்மா கசியவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்துள்ளார். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை சேத்தன் சர்மா அனுப்பிய நிலையில் அவரது ராஜினாமாவை ஜெய்ஷா ஏற்றுக் கொண்டுள்ளார். திமுக ஆட்சியில் ஈரோட்டில் எந்தவிதமான வளர்ச்சி திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என்று அதிமுக வேட்பாளர் தென்னரசு குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு 9 நாட்கள் மட்டும் உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தென்னரசு கருங்கல்பாளையம், வண்டியூரான் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அதிமுகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக அணிவகுத்து சென்றனர். கிருஷ்ணம்பாளையத்தில் உள்ள 25வது வார்டு பகுதியில் பேசிய தென்னரசு திமுக ஆட்சியில் ஈரோட்டில் எந்தவிதமான வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அவர்கள் ஏதேனும் செய்தார்கள் என்று கூறினால் இந்த போட்டியில் இருந்தே விலகிக் கொள்வதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எப்படி இந்த ரோடாட்டம் வருது? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரோடு போட்டு கொடுத்தேன். ஊர் தண்ணி வருதா இல்லையா? ஊராட்சி கோட்டை தண்ணி எப்படி வருது? முன்னையெல்லாம் தண்ணி இப்படி வந்ததா? 4 நாளைக்கு கூட வராதுன்னு சொன்னீங்க. இப்போ டெய்லி தண்ணி வர அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறோம். 484 கோடி ரூபாய் அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல. எந்த திமுக காரனாலும் இந்த திட்டத்தை கொண்டாட முடியாது. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியால தான் முடியும். அதே மாதிரி நீங்களாம் நோயற்ற வாழ்ல குறையற்ற செல்லும் மாதிரி கொண்டு 81 கோடி ரூபாய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ரோட்ல கட்டிட்டு இருக்கிறோம். திமுக கட்டினாங்களா? ஈரோட்ல எந்த வேலையாவது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஒரு வேலை திமுக ஆட்சியில் நடந்ததா? இல்ல. இதனிடையே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக ஆதரவாளர்களுடன் பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறிய 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை என்று அந்த பெண் தனது ஆதங்கத்தை தெரிவித்ததாக அதிமுகவினர் கூறினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ஆனந்தனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் துணை செயலாளர் LK சுதீஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவர் சூரம்பட்டி 4 ரோடு, அரசு மருத்துவமனை, ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளில் துண்டறிக்கைகள் வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது இளநீர் கடைக்கு சென்ற சுதீஷ் அங்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு இளநீர் சீவி கொடுத்து ஆதரவு திரட்டினார். அத்துடன் சாலையோர இட்லி கடை ஒன்றிலும் தோசை சாப்பிட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார்.
பின்னர் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள ஆவின் பாலகம் சென்று சுதீஷ் வாக்கு சேகரித்த போது அங்கு வந்த பெண்மணி ஒருவர் ஓட்டுக்கு பணம் வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். மேலும் தான் எந்த கட்சியையும் சேர்ந்தவள் இல்லை எனவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் தான் வாக்களிப்பேன் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என அவரிடம் சுதீஷ் அறிவுறுத்தினார். பணமா வேணுமா? சரி, இப்ப நீங்க பணம் ஓட்டுக்கு பணம் கேட்டீங்களா? நான் ஓட்டுக்கு பணம் தரேன் உங்களுக்கு. பணம் கொடுத்தா 5 வருஷத்துக்கு போதுமாது. இப்போ 500 ரூபாவோ 1000 ரூபாய் காசு தருவாங்க ஓட்டுக்கு. நான் கொடுத்துறேன் உனக்கு. 1000 ரூபாய் கொடுத்தா எதுவும் கேட்க முடியாது. நீங்க எதுவும் கேட்க முடியாது. அதுதான் பண்ணிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. தமிழ்நாடு அரசு கரும்புக்கான ஆதார விலையை நிர்ணயித்து டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 2821 ரூபாயுடன் ஆதார விலையை சேர்த்து 4000 ரூபாயாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளின் பெயரில் வாங்கியுள்ள 200 கோடி ரூபாய் வங்கிக் கடனை ஆரூரான் ஆலையின் பெயரில் மாற்றிடவும், அம்பிகா, தரணி ஆகிய தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய 400 கோடி ரூபாய் கரும்பு பாக்கியை வழங்க உத்தரவிடக் கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாண்புமிகு முதல்வரே, தலையிடுக தலையிடுக, பாதுகாக்க நடவடிக்கை எது? தனியார் ஆலை முதலாளி, தனியார் ஆலை முதலாளி தர வேண்டிய எஸ்ஏ பாக்கி தொகையை வழங்கிடும். தொடர்ந்து கையில் கரும்புடன் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்தியாவில் ட்விட்டர் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 அலுவலகங்களில் 2ஐ மூடுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை ஈலோன் மஸ்க் கையகப்படுத்திய நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தின் செலவுகளை குறைக்கும் விதமாக 50% ஊழியர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர். அதன்படி இந்தியாவில் ட்விட்டரில் பணியாற்றி வந்தவர்களில் 90% கடந்த ஆண்டு இறுதியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 3 ஆண்டுகளில் வருவாயை இரட்டிப்பாக்க முயற்சி எடுக்க உள்ளதாகவும் ஈலோன் மஸ்க் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியாவில் ட்விட்டர் நிறுவனத்திற்கு உள்ள 3 அலுவலகங்களில் 2ஐ மூடுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. டெல்லி, மும்பையில் செயல்பட்டு வந்த அலுவலகங்களை செலவு குறைப்பு நடவடிக்கையாக ட்விட்டர் நிறுவனம் மூடியுள்ளது. இந்த 2 அலுவலகங்களிலும் பணியாற்றி வந்த ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யுமாறு ட்விட்டர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் பெங்களூருவில் பெரும்பாலும் பொறியாளர்களை கொண்ட அலுவலகம் தொடர்ந்து செயல்படும் என்று ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் பயணிகளை மிரட்டிய நபரை 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் போலீசார் கைது செய்தனர். அதிகாலை நேரத்தில் ரயில் நிலையத்திற்குள் புகுந்த நபர் கையில் கத்தியுடன் பயணச்சீட்டு விற்பனை நிலையம் முன்பாக நின்றிருந்த பயணிகளையும் ஊழியர்களையும் மிரட்டி விரட்டியடித்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்தபோது அவர் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பதும் குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்து ரயில் நிலையத்தில் தகராறில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அரசு தொடக்கப் பள்ளிக்கு அடிக்கடி விடுமுறை எடுக்கும் ஆசிரியர்களின் விவரங்களை அவசரமாக அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு தொடக்கப் பள்ளிக்கு நீண்ட காலமாக வராத நீண்டகால விடுப்பில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை அனுப்பவும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது. தொடக்கப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பலர் பள்ளிக்கு வராமல் தொடர்ந்து நீண்ட காலமாக விடுப்பில் இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த வகையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அளிக்கும் பட்டியலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் சாதிய பாகுபாடு காட்டியதாக எழுந்த புகாரில் தலைமை ஆசிரியை உள்பட 5 பேர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்த 2 மாணவிகள் புதன்கிழமை பள்ளி இடைவேளையின் போது கழிவறையில் இருந்த பினாயிலை குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆசிரியைகள் சிலர் சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் பள்ளி பேருந்தில் உட்கார விடுவதில்லை என்றும் கூறி மாணவிகள் பினாயிலை குடித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் சேர்ந்து அந்த பள்ளியின் வாகனத்தை சிறைபிடித்தனர். சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை, கணித ஆசிரியை பிரேமலதா, உடற்கல்வி ஆசிரியை உள்பட 5 பேர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கணித ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உடற்கல்வி ஆசிரியைக்கு மருத்துவ விடுப்பு கொடுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே போடூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை சுற்றி வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 மாதங்களாக பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம், இண்டூர் பகுதியில் சுற்றி வந்த 2 காட்டு யானைகளில் ஒன்று கடந்த வாரம் பிடிபட்டது. மற்றொரு யானையை காட்டிற்குள் விரட்ட வனத்துறையினர் முயன்று வந்த சூழலில் அந்த யானை போடூர் சுற்று வட்டாரத்தில் சுற்றி வருகிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்சாதன பொருட்களில் தீப்பிடித்ததால் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பயந்து ஓட்டம் பிடித்தனர். செயற்கைக்கோள் செயல்பாடு பற்றிய செயல் விளக்க கருத்தரங்கை தனியார் திருமண மண்டபத்தில் அப்துல் கலாம் என்ற அறக்கட்டளை நடத்தியது. அரசு கொறடா நேரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு திடீரென மின்கசிவு ஏற்பட்டு மின்சாதன பொருட்களில் தீப்பிடித்தது. இதனைக் கண்டு பயந்து ஆசிரியர்களும் மாணவியரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தீ விபத்தை தடுத்தனர். மின்வாரிய அதிகாரிகள் வந்து மின் இணைப்பை சரி செய்த பிறகு மீண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிறந்து 14 நாட்களே ஆன குழந்தையின் சடலத்தை பெற்றோர் 120 கிலோமீட்டர் ஸ்கூட்டரில் எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவமனையில் குமுடு கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரிக்கு ஆண் குழந்தை பிறந்து சுவாச கோளாறு காரணமாக இறந்தது. மருத்துவமனையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தங்களுடைய சொந்த ஊருக்கு குழந்தையின் சடலத்தை பெற்றோர் ஸ்கூட்டரிலேயே எடுத்துச் சென்றனர். மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையின் உடலை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்வதற்குள் சொல்லாமல் குழந்தையின் சடலத்தை எடுத்துச் சென்றதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா மற்றும் வெனிசுலா நாட்டு அதிபர்கள் இரு நாட்டு எல்லையில் சந்தித்து உற்பத்தி பொருட்களின் மீதான இறக்குமதி வரிகளை நீக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு வெனிசுலாவின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. இதனையடுத்து எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து அமெரிக்காவும் கொலம்பியாவும் நிவாரணப் பொருட்களை அனுப்ப முயன்றதால் வெனிசுலா நாட்டு அதிபர் மதுரோ இரு நாடுகளுடனான எல்லைகளை மூட உத்தரவிட்டார். தொடர்ந்து கடந்த ஆண்டு கொலம்பியாவின் அதிபராக குஸ்தாவோ பெட்ரோ தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இரு நாட்டிற்கு இடையேயான பதற்றம் சற்று குறைந்தது. இதனையடுத்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாட்டு எல்லையை வெனிசுலா திறந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இரு நாட்டு எல்லையில் சந்தித்துக் கொண்ட அதிபர்கள் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பூஸ்டர் செயலிழப்பு காரணமாக ஜப்பானின் H3 ராக்கெட்டை விண்ணில் ஏவும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் மிட்சுபிஷி ஹெவி மற்றும் ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து செயற்கைக்கோள்களை தாங்கிச் செல்லும் H3 ராக்கெட்டை உருவாக்கியது. இதன் மூலம் இயற்கை பேரிடர்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறியும் வகையில் சென்சார் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் இன்று விண்ணில் ஏவ தயார் நிலையில் இருந்த ராக்கெட்டின் பூஸ்டர் செயலிழந்தது. இதனால் ராக்கெட் ஏவும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் H3 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு வெளியிட்டுள்ள ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜனவரி 10ஆம் தேதி பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போர்னே அரசின் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதில் குறைந்தபட்ச ஓய்வூதிய வயது 62லிருந்து 64ஆக உயர்த்தப்படுவதாகவும் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் 43 ஆண்டுகள் வேலை செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் நேற்று 5ஆம் நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு பலூன்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தியும் இசைக்கருவிகளை வாசித்தபடி அணிவகுத்து சென்றும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ரயில் சேவைகள் முடங்கியுள்ளன. பாரிஸின் 2வது பெரிய விமான நிலையமான ஓர்லி விமான நிலையத்திலிருந்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 42,000ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரம் புதிய உச்சம் தொட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வந்தது. இந்நிலையில் தங்கம் விலை 5வது நாளாக இன்றும் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 5,250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 42,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 60 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 20 காசுக்கும், 1 கிலோ வெள்ளி விலை 71,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நல்லம்மா நாயக்கன்பட்டியில் உள்ள புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 500 காளைகள் போட்டியில் பங்கேற்றுள்ளன. 175 மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றாக களமிறங்குகின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் சிக்காமல் போக்கு காட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக திரௌபதி முர்மு நாளை தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வரும் அவர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். தொடர்ந்து மதுரையிலிருந்து கோவை செல்லும் குடியரசுத் தலைவர் ஈஷா யோக மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு இன்று மதுரை விமான நிலையத்திலிருந்து வாகன அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெளிமாநிலங்களில் இருந்தும் போலீசார் வரவழைக்கப்பட்டு மதுரை மற்றும் கோவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விலக்கு அளிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு மட்டுமே கட்டிட முடிவுச் சான்று இல்லாமல் மின் இணைப்பு உள்ளிட்டவற்றை பெற முடியும் என நகராட்சி நிர்வாக இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார். புதிதாக கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கட்டிட முடிவுச் சான்று இருந்தால் மட்டுமே மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு ஆகியவற்றை பெற முடியும் என விதி உள்ளது. எனினும் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகளின்படி 12 மீட்டர் உயரத்திற்குள் உள்ள 3 குடியிருப்புகள் 750 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடுகளுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் மின் இணைப்பை பெற கட்டிட முடிவுச் சான்றை பெற வேண்டும் என்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வகையான கட்டிடங்களுக்கு மட்டுமே கட்டிட முடிவுச் சான்று இல்லாமல் மின் இணைப்பு, குடிநீர் குழாய் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பை பெற முடியும் எனவும் மற்ற அனைத்து கட்டுமானங்களுக்கும் கட்டிட முடிவுச் சான்று பெறுவது கட்டாயம் என்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் கூறியுள்ளார். நடிகை அனுஷ்கா தான் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நடிகைகள் தங்களின் உடல்நல பிரச்சினைகளை வெளிப்படையாக பகிர்ந்து வரும் நிலையில் நேர்காணல் ஒன்றில் தனக்கு அரிய வகை நோய் இருப்பதாக அனுஷ்கா கூறியுள்ளார். தான் சிரிக்க தொடங்கினால் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருப்பதாகவும், சில நேரங்களில் சிரிப்பை அடக்க முடியாததால் படப்பிடிப்பை கூட நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் அனுஷ்கா தெரிவித்துள்ளார். மேலும் இது ஒரு விசித்திரமான நோய் என மருத்துவர்கள் கூறியிருப்பதாகவும், இதற்காக சிகிச்சை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சமந்தாவுக்கு மயோசிட்டிஸ், ஸ்ருதிஹாசனுக்கு PCOS என நடிகைகள் தாங்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை பற்றி பேசி வரும் நிலையில் முன்னணி நடிகையான அனுஷ்காவும் வினோத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிமாநில மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கேரள மருத்துவ கழிவுகளை தென்காசி மாவட்டத்தில் கொட்டுவதை தடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக கூறி தென்காசியை அடுத்த இலஞ்சையைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள வழித்தடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டது.
இதில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும்தான் கேரளாவில் இருந்து வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டியதாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் பிற மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டுவதை முற்றிலும் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். உதகையில் இசை நிகழ்ச்சி நடத்துவதாக கூறி 2000 டிக்கெட்டுகளை விற்று 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். உதகையில் உள்ள பிரபல திருமண மண்டபத்தில் 18ஆம் தேதி ஒரு திருமணம் நடத்த முன்பதிவாகி இருந்த நிலையில் அதே தேதியில் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் வெளியானது. இது தொடர்பாக திருமண வீட்டார் மண்டப நிர்வாகத்தை அணுக அப்படியொரு நிகழ்ச்சிக்கு பதிவு செய்யாதது தெரிந்துள்ளது. மோசடி கும்பலை பிடிக்க நினைத்த மண்டப நிர்வாகத்தார் ஆன்லைன் மூலம் அணுகி அந்த நிகழ்ச்சிக்கு 50 டிக்கெட் கேட்டனர். அந்த கும்பல் நேரில் வந்து டிக்கெட் அளித்த போது மடக்கி பிடித்து உதகை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உதகையைச் சேர்ந்த சித்தார்த், சரவணன், ரூகேஷ் பாபு, ஜாக்சன், மோனிஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யாமலேயே ஆன்லைனில் விளம்பரம் செய்து ஒரு டிக்கெட் 500 ரூபாய் என 10 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்று மோசடி செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது.